ஆத்மாவுக்கு பிறப்போ இறப்போ கிடையாது. ini mudah dua. Apa warna mana? Apa sound warna mana? Natalah amla anpine na wanda tela. Ini Firepo. எல்லாரோட போட்டோவே வேண்டாம் செக் ஆகும். போட்டோ ஒன்றும் வரலையே. ஜாப்பண்ணா நமக்கு ஒரு போட்டோ ஒன்று நேரத்துக்கு என்ன இதுல என்ன வருது launch meeting already installed Zoom. Launch meeting na mic எங்க இருக்கு ஜாவே வாட்ஸ்அப் 7 PM
mute mute notification. Mute notification. Down one. Cancel the video. அது எப்படி வரத்துக்கு இல்ல இது வரத்துக்கு சவுண்ட் வரத்துக்கு பண்ண வேண்டியது உட்காந்து வாசிக்கணும். நேற்றுக்கு அந்த இதுல பேச்சு வந்ததே மாதிரி நேற்றுக்கு என்ன பட்டன் வந்து அமுத்தி வந்து நீ பட்டனே காணறது கிடையாது. இங்க என்னோட தொட்டல் இப்படி என்ன அதெல்லாம் இந்த குரூப்ல யாரு இருக்காது.
என்ற உள்ளத்துக்கு என்னதான் இங்க எங்க மைக்கு மாதிரி இருக்கும்னா இவர் மைக்ரோஃபோன் அன்மியூட்டட் தான் போட்டிருக்காரு. வாய்ஸே இல்லை, அதான் தெரிய மாட்டேங்குது. ஹரே கிருஷ்ணா. சவுண்டே இல்லை, நோ சவுண்ட். Ma'am? Ma'am? But I didn't hear, ma. Anything, yeah. Okay. Okay. No problem. No problem. ஒரு நிமிஷம். போட்டோ தெரியுது. இட் இஸ் நாட் மூவிங். எதுவும் மியூட் பண்ணிருக்கேன். அப்படியா? சொல்லு, இத சொல்லு. ஹரே ராம கிருஷ்ணா. ஹரே ராம ஹரே கிருஷ்ணா. போட்டுக்கலையா நீ? ஐயோ, அப்ப எனக்கு தான் அதுதான் கால் கேக்குது.
சொல்லு ஹரே ராமா ஹரே கிருஷ்ணா சொல்லு நல்லது. ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா 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 ஹரே 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 ராமா ஹரே ராமா ஹரே ராமா ஹரே 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 கிருஷ்ணா 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 ஹரே ஹரே. எனக்கு தெரியும் என்னடா இவ வெறும் பேசவே இல்லையா? சவுண்ட் எல்லாம் அதிகமா மாற்றா சீக்கிரம். ஏதோ காது கேக்குதா இல்லையான்னு தெரியல. பேசுறான் அந்த எனக்கு கேட்க மாட்டேங்குது. அந்த பாரு கேக்குதா? என்ன பேசலாம்? हरे कृष्णा हरे कृष्णा प्रभु जी. Radhika, I think Radhika, can you stop sharing the screen because the song is completed, I think. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. Hare Krishna. எல்லாரும் ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். 7 மணிக்கு வரைக்கும் பார்க்கணும். ஸோ செஷன் வந்து 7 மணிலாம் ஸ்டார்ட் பண்ணணும். அதனால ஒரு 5 நிமிஷம் வெயிட் பண்ணலாம். அதுக்கு முன்னாடி யாராவது ஒருத்தர் கீர்த்தன் ஏதாவது கிருஷ்ணன் மேல பாட முடிஞ்சா somebody can unmute and sing one. ஏதாவது ஒரு சாங் கிருஷ்ணன் மேல ஒரு சாங் பாடலாம் ஒரு 5 minutes. ஹரே கிருஷ்ணா. நான் பேசுறது கேக்குதுங்களா? யாராவது ஒருத்தர் அக்னாலஜ்மெண்ட் பண்ணுங்க, அன்மியூட் பண்ணி. எஸ் மேம், கிளியரா கேக்குது. கேக்குதுங்களா? ஒரு 5 minutes கேக்குது. ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா மாதா. ஹரே கிருஷ்ணா மாதா.
ஹரே கிருஷ்ணா மாதாஜி. கிளியரா இருக்கு மாதாஜி. கிளியரா இருக்கா? ஹரே ஹரே கிருஷ்ணா. கிருஷ்ணா மாதாஜி. ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா, ஹரே கிருஷ்ணா. யாராவது ஒரு கிருஷ்ணன் மேல ஒரு 2-3 லைன் சாங் தெரிஞ்சா பாடலாம். ஒரு 5 minutes ஒருத்தர். ஓகே. வசுதேவ சுதம் தேவம் கம்ச சாணூர மர்தனம். யாரு பாடுறாங்களோ அவங்கள தவிர மிச்சவங்க எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. ஏன்னா பேக்ரவுண்ட் நாய்ஸ் வந்து இன்னொருத்தருக்கு எதுவுமே கேட்க விடாம தோணும். ஐ ரிக்வெஸ்ட் எவ்ரிவன். ஹரே கிருஷ்ணா மாதாஜி. அஷ்டாதச ஸ்லோகி கீதா சொல்லலாமா? ரெண்டு நிமிஷம் தான் நீங்க சொல்லலாம் பிரபுஜி, சொல்லலாம். ஓகே, நான் ஒன் டைம் சொல்றேன், எல்லாம் சொன்னா அது கொஞ்சம் ஈஸியா இருக்க மாதிரி இருக்கும். ஓகே, சொல்லலாம். அத பிரதமோ, அதாவது அஷ்டாதச ஸ்லோகி கீதா அப்படின்றது பகவத்கீதையினுடைய 18 அத்தியாயத்தினுடைய ஒவ்வொரு ஸ்லோகங்கள். ஓகே, ஒவ்வொரு அத்தியாயத்துல இருந்து ஒவ்வொரு ஸ்லோகம், மொத்தம் 18 அத்தியாயத்துல ஒவ்வொரு ஸ்லோகத்துடைய சாராம்சம். ஆனா 18 பண்ணும்போது 10-15 நிமிஷம் ஆயிடும். இப்போ எனக்கு ஒரு 1 or 2 minutes. ஓகே, ஒன்னு சொல்லுங்க. அந்த குழந்தைகள் என்ன புரிஞ்சுப்பாங்க ஒண்ணு. கண்டிப்பா. முதல்ல வந்து அர்ஜுன் அதை வந்து ஒண்ணு சொல்லி அதோடைய அர்த்தமும் சொல்றேன். ஓகே, இருக்கும் சொல்லலாம். அது பிரதம அத்தியாயத்துல அர்ஜுனன் கேக்குறான். அது வந்து அர்ஜுன க்ஷ்யாமி விபரீதானி கேசவ நச்ச ஸ்ரேயோ அனுபஷ்யாமி ஹந்தும் ஸ்வஜனம் நச்ச ஸ்ரேயோ அனுபஷ்யாமி. புது ஜூம் பண்ணிட்டீங்கன்னா கொஞ்சம் வர மாட்டேங்குது. ஓகே, எத்தனாவது ஸ்லோகம் அது? அதாவது என்ன சொல்றாருன்னா, கிருஷ்ணன் ஒரு நிமிஷம் நான் சொன்னதுக்கு அர்த்தம் சொல்லிடுறேன். ஓகே, சொல்லுங்க. தானி கேசவ நேச்ச ஸ்ரேயோ அனுபஷ்யாமி ஹந்தும் ஸ்வஜனமாகவே அப்படிங்கிறார். என்னன்னாக்க நிமித்தங்கள்லாம் பார்க்கும்போது நிமித்தானிச்ச பஷ்யாமி விபரீத நிமித்தங்கள்லாம் எப்படி இருக்குன்னா விபரீதமா இருக்கு. என்னுடைய சொந்த பந்தங்கள் எல்லாம் நான் வந்து எல்லாம் கொலை பண்ணி எனக்கு என்ன புல் கிடைக்க போகுது, அதனால நான் இதை செய்ய போறது கிடையாது. அப்படியே 10 நிமிஷம். அதாவது முதல் அத்தியாயம் என்னன்னா, அது கொலை கலங்கி இருக்காரு. நான் வந்து இந்த போர் வேண்டாம். அதுக்கு என்ன காரணம் அப்படின்னா, சொந்த மக்களை கொன்னுட்டு அதுல வெற்றி பெற்று புகழ் அடைஞ்சு நான் என்ன செய்ய போறேன், எனக்கு வர போகிறது அப்படின்னு அவர் சொல்றார். அடுத்த ஸ்லோகத்துல இருந்து அவர் கிருஷ்ணன் வந்து அதுக்கான ஒரு சமாதானம் ஒவ்வொரு அத்தியாயத்துல ஒவ்வொன்னு சொல்லிட்டு வர்றார். அது ஒவ்வொரு முதல் ஸ்லோகத்தினுடைய சாராம்சம் இதுதான். ஓகே, ரொம்ப நன்றி ஐயா அவர்களே, பிரபுஜி. ஸோ நாம இப்போ ஸ்டார்ட் பண்ணலாம். நேற்று வந்து ஒரு இது வந்து பெண்டிங் வச்சுட்டோம் நம்ம. ஐ வில் மியூட் ஆல். ஸோ யாராவது பேசணும்னாக்கா வில் கிவ் 10 நிமிஷம் கடைசியில, செஷன் கடைசியில வந்து நம்ம வந்து we have a Q&A session. உங்களுக்கு என்ன டவுட்ஸ் இருந்தாலும் ஒருத்தரா கேட்கும்போது we can speak out. மத்தியில கேட்க வேண்டாம், ஏன்னா அதனால வந்து டிஸ்ட்ராக்ஷன் ஆயிடுது. First we'll go to the flow of the Gita and then take the சாராம்சம் எல்லாம் எடுத்துட்டு அதுக்கப்புறம் என்ன டவுட் வருதோ அதை நம்ம வந்து ஹெல்த்தி டிஸ்கஷனா எடுத்துக்கிட்டு போகலாம். ஓகேங்களா? உங்களுடைய சப்போர்ட் எனக்கு ரொம்ப தேவை. இன்னொன்னு வந்து பேக்ரவுண்ட்ல நான் எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க. உங்களுக்கு என்ன டவுட் இருந்தாலும் சாட் விண்டோல போடுங்க. என்னுடைய கோஹோஸ்ட் வந்து அதனுடைய என்ன டெக்னிக்கலா இருந்தாக்கா அவங்க உங்களுக்கு ரிப்ளை பண்ணிடுவாங்க. இந்த கீதை ரிலேட்டடா இருந்தாக்கா நான் வந்து ரிப்ளை பண்ணுவேன். ஸோ அது வந்து எண்ட் ஆஃப் த செஷன்ல பண்றேன் நான் உங்களுக்கு. ஓகேங்களா? ஐ நீட் யுவர் கோஆபரேஷன். பிள்ளைங்க கத்துற சப்தம் கேக்குது. ஸோ தயவு செஞ்சு எல்லாருமே மியூட் பண்ணிக்கோங்க.
இல்லைன்னா நான் உங்களை அன்மியூட் பண்ற ஆப்ஷனை வந்து நான் நோ பண்ணிடுவேன். நான் ஐ வாண்ட் யூ டு ஹேவ் தட் ஆப்ஷன். ஐ வாண்ட் யூ ஹேவ் த ஃப்ரீடம் இருக்கணும் உங்களுக்கு அன்மியூட் பண்ணி பேசுறதுக்கு. தேங்க்யூ தேங்க்யூ. ஸோ நேற்று நம்ம ஃபர்ஸ்ட் ரீகேப் பண்ணலாம். நேற்று என்ன பண்ணணும் நம்ம. ஸோ எஸ்டர்டேஸ் திங் நம்ம பண்ணது என்ன, இந்த 5 இதுதான் பண்ணோம் நம்ம. ஸோ திருதராஷ்டிரர் என்கொயரி பண்றாரு, அவரு கேட்கிறாரு, விசாரிக்கிறாரு துரியோதனனுடைய பயம். ஏன்னா அந்த 2 பக்கம் இருக்கிற மகாரதர்களுடைய கெப்பாசிட்டியை பார்த்துட்டு அவருக்கு வந்து அவருடைய சக்திகள் பார்த்துட்டு இவருக்கு பயம். அந்த பக்கம் பாத்தீங்கன்னா நிறைய மகாரதர்கள் இருக்கிறாங்கன்றத வந்து அவருடைய குருவான துரோணாச்சாரியருக்கு சொல்றாரு. ஏன் சொல்றாருன்னாக்கா அவர் வந்து அவங்க பக்கம் வந்து போகக்கூடாதுங்கிறதுக்காக, அதாவது போர் நடக்கும்போது வந்து அவர் லீனியண்டா இருக்கக்கூடாது. ஸோ அவர் கொஞ்சம் ஸ்ட்ரிக்டா வந்து இவங்களுக்கு சார்பா ஃபைட்டிங் பண்ணணுங்கிற ஒரே ஒரு இன்டென்ஷனுக்காக தான் அவர் வந்து பண்றாரு அந்த மாதிரி. அது எப்ப அந்த பயம் வருதுனாக்கா அவங்களுக்கு வந்து இந்த கான்ஷியஸ் வந்து ஊதும்போது, சங்கு முழங்கும் போது அவங்களுக்கு அந்த அதிர்வு வந்து அவங்களுக்கு வந்து ஹிருதயமே அவங்களுக்கு இது சிதறலா மாதிரி ஆகுது அவங்களுக்கு. ஸோ அதுக்கப்புறம் வந்து அர்ஜுனன் வந்து 2 படைக்கு நடுவுலையும் போயிட்டு நிறுத்த சொல்றாரு ரதத்தை, கிருஷ்ண பரமாத்மாவை. அவரும் அவரை வந்து அழைச்சிட்டு போய் சென்டர் ஆஃப் த 2 பக்கம் இருக்கிறாரு சென்டர்ல போய் நிறுத்துறாரு. அர்ஜுனன் எல்லாரையுமே பாக்குறாரு. அங்க பிதாமகரான பீஷ்மரை பாக்குறாரு, துரோணாச்சாரியார் பாக்குறாரு, கிருபாச்சாரியார் பாக்குறாரு, அஸ்வத்தாமனை பாக்குறாரு, விகர்ணனை பாக்குறாரு. இவங்க எல்லாம் வந்து இந்த போர்ல வந்து கொல்லப்பட வேண்டியவர்களே கிடையாது. ஏன்னா தே ஆர் ஆல் கிரேட் பீப்புள். அவங்களுக்கு தர்மம் என்னன்றது தெரியும். ஸோ அதப்படி வாழ்ந்தவங்க. ஆனா அவங்களெல்லாம் இவர் வந்து கொல்றதுக்கு அவருக்கு இஷ்டம் இல்லை. ஏன்னா அவங்க எல்லாமே ரிலேட்டிவ்ஸ்ங்கிற ஒரே சொந்த பந்தங்களை வந்து கொலை பண்ணிட்டு எப்படி நான் வந்து இந்த இந்த ராஜ்யத்தை நான் எதுக்கு ஆளணும் அப்படிங்கிற அந்த இன்டென்ஷன் தான் அவருக்கு வருது. ஸோ அதனால அவர் வந்து நான் போர் புரிய மாட்டேன். ஷேர் த ஸ்கிரீன். ஒரு நிமிஷம், ஷேர் த ஸ்கிரீன். ஓகே, எல்லாருக்கும் ஸ்கிரீன் தெரியுதுங்களா? கன்ஃபார்ம் பண்றீங்களா? தெரியுது மேம். எஸ் மேம். சோ இந்த 5 தான் நம்ம வந்து ஃபர்ஸ்ட் அத்தியாயத்துல நம்ம பார்த்தோம். இதெல்லாம் வந்து அவருடைய போர் புரிய மாட்டேன்னு சொல்றதுக்கான ஒரு அப்சர்வேஷன்ஸ் வந்து அவர் பார்த்து சொல்ற ரீசன்ஸ் எல்லாம் கூட நம்ம பார்த்தோம். வாட் இஸ் த ஃபர்ஸ்ட் ரீசன் அவர் வந்து சொல்றாரு. அவரு ஃபர்ஸ்ட் ரீசன் வந்து கம்பேஷன், அதாவது கருணை. அவருக்கு பேசிக்கலி இந்த பாசம் பற்று எல்லாம் இருக்கிறதுனால அந்த டுவர்ட்ஸ் ரிலேட்டிவ்ஸ் அண்ட் ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருமே வந்து பேட்டில் ஃபீல்ட்ல வந்து வார் முனையில இருக்கும்போது, அந்த குருஷேத்திர போர்ல நிற்கும் போது கம்பேஷன்னால அவருக்கு ரொம்ப கருணையால அவங்கள வந்து போர்ல வந்து அவங்கள வந்து கொலை பண்றதுக்கு எனக்கு முடியாதுங்கிற ஒரு ஃபர்ஸ்ட் இன்டென்ஷன் சொல்றாரு. செகண்ட் ஒன் என்ன சொல்றாரு? வாட் இஸ் த செகண்ட் ரீசன்? யாராவது சொல்ல முடியுமா? செகண்ட் ரீசன் சொல்ல முடியுமா? இன்பத்தை அழித்தல். சோ ஸ்பாயிலிங் த இது நம்ம வந்து நோ என்ஜாய்மெண்ட். நமக்கு இந்த போர்னுடைய விளைவு வந்து நமக்கு வந்து என்ஜாய்மெண்டா இருக்காது. ஏன்னா போனவங்களை விட இங்க இருந்து அவங்கள நினைச்சு துன்பப்படுறவங்க தான் நிறைய பேர் இருப்பாங்க. சோ அந்த துன்பமான சூழ்நிலையில வந்து நாம வந்து என்ன நிம்மதி, நமக்கு என்ன என்ஜாய்மெண்ட் இருக்கும் அப்படிங்கறது அவரு சொல்றாரு. இன்னொன்னு, அடுத்தவங்களை கொல்றது வந்து பாவம்ன்றதையும் அவர் வந்து சொல்றாரு. அந்த இன்னொன்னு வந்து ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ், அதாவது குடும்ப மரபுகள். ஸோ இதெல்லாம் ஃபேமிலி ட்ரெடிஷன்ஸ் எல்லாம் வந்து போயிடும். அதனால வந்து பெண்கள் வந்து கலங்கப்படுவாங்க. பெண்கள் கலங்கப்படுறதுனால வந்து தேவையற்ற சந்ததிகள் எல்லாம் உருவாகும். அந்த சந்ததிகளுக்குனால வந்து முன்னோர்களுக்கு நம்ம வந்து பித்ருக்களுக்கு நம்ம வந்து இது கொடுக்க முடியாது, தர்ப்பணம் செய்ய முடியாது. அந்த மாதிரி ஆத்மாக்கள் எல்லாம் வந்து நரகத்துலதான் உழலும் அப்படிங்கறது வந்து அவர் வந்து உபனிஷத் ரெஃபரன்ஸ் பண்ணி பேசுறாரு. ஸோ இன்னொன்னு வந்து அவர் இந்த ஒரு சூழ்நிலையினால அவரால் வந்து எந்த டிசிஷன் வந்து ஒரு கன்ஃபார்மான டிசிஷன் எடுக்கிறதுக்கு அவரால் முடியறது கிடையாது. ஸோ இந்த கொஷின்ஸ்க்கு எல்லாமே வந்து இப்ப வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா வந்து செகண்ட் அத்தியாயத்துல வந்து ஆன்சர் பண்ணுவார் அவர். அது என்னன்றது நம்ம இப்போ பார்க்கலாம். நம்ம ஃபர்ஸ்ட் 10 ஸ்லோகம் வந்து
இன்னும் சில ரீசன்ஸ் எல்லாம் அவரு கொடுக்க ஆரம்பிப்பார். எங்க தாத்தாவை நான் வந்து கொல்றதுனாலையும் எங்க குரு துரோணாச்சாரியரை நான் கொல்றதுனாலையும் அதனால வர இந்த ராஜ்யத்தை வந்து நான் எனக்கு 3 உலகமும் எனக்கு வந்தா கூட வந்து அதனால என்ன பயன் எனக்கு, அதனால எந்த நிம்மதியுமே எனக்கு இருக்காது. அவங்க வந்து பெரியவங்க பேராசையா இருந்தாலும் அந்த பக்கத்து இருக்கிறவங்க வந்து துரியோதன சைடு வந்து பேராசை பிடிச்சவங்களா இருந்தா கூட அவங்க எல்லாருமே பெரியவங்க தான். அவங்கள வந்து நான் மதிக்கணுமே ஒழிய அவங்கள வந்து கொல்றதை என்னால கண்டிப்பா முடியாது, நான் போர் பண்ணவே மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு காண்டிபத்தை வச்சுட்டு உட்கார்ந்துடுறாரு. ஸோ the first 10 ஸ்லோகம்ஸ் ஆஃப் 2nd சாப்டர் ஆல்சோ அவர் வந்து மேலும் சில இதெல்லாம் வந்து சொல்றாரு ரீசன்ஸ். அதெல்லாம் முடிஞ்ச பிறகு கிருஷ்ண பரமாத்மா ஸ்டார்ட் பண்றாரு. அவரு நீ வந்து ஒரு தெய்வீக அம்சத்துல பிறந்தவன் அர்ஜுனா, உனக்கு வந்து நான் எதுவும் சொல்லி தெரிய வேண்டியதில்லை, நன்மை எது தீமை எதுன்றது வந்து உனக்கு நல்லா தெரிஞ்சவன் நீ. ஆனா இங்க வந்துட்டு போர் முனையில வந்துட்டு நீ வந்து நான் வந்து போர் புரிய மாட்டேன் அப்படின்னு சொல்லிட்டு கலங்கிட்டும் குழம்பிட்டும் உட்காந்துட்டீன்னாக்கா தர்மத்தை எப்படி நிலைநாட்டுவ நீ? சோ இது வந்து நல்ல அறிகுறி கிடையாது. சோ நீ வந்து இது போர் புரிஞ்சுதான் ஆகணும். நீ போர் புரியலன்னாக்கா உன்னுடைய விரோதிகள் வந்து உன்னை வந்து நல்ல வார்த்தைகளே பேசாம அவங்க வந்து உன்னை வந்து மனநோகும்படியாக பேசி உன்னை வந்து அவமானம் எல்லாம் படுத்துவாங்க. அந்த அவமானத்தை விட நீ வந்து இந்த போரை வந்து நீ எடுத்துக்கிட்டு நடத்திதான் ஆகணும். அது வந்து நீ வந்து ஒரு போர் வீரன் என்ற அந்த இது கூட உனக்கு தகுதியை கூட நீ இழந்துடுவ. சோ நீ வந்து அவன் முன்னாடி போய் சரண்டர் ஆகி நான் இறக்கிறதுக்கு தயாரான்று சொல்றது அந்த வந்து அவங்க காதுல விழுந்தாக்கா சோ நீ வந்து பயத்தினாலதான் நீ வந்து இந்த போர் முனையில இருந்து நீ வெளியே போற அப்படின்ற ஒரு டிசிஷனை வந்து அவங்க எடுப்பாங்க. சோ அந்த மாதிரி ஒரு சூழ்நிலைய வந்து நீ வந்து கண்டிப்பா நீ பண்ணக்கூடாது. சோ அப்படின்ட்டு ஒரு இலக்கம் கொடுக்குறாரு. அப்புறம் வந்து அர்ஜுனர் வந்து பேசுறாரு, எனக்கு ரொம்ப கன்ஃபியூஷனான மைண்ட், இப்போ என்னால வந்து எந்த ஒரு டிசிஷனையும் எடுக்க முடியல, நான் உன்னுடைய பாதங்கள்ல வந்து நான் சரணாகதி அடைகிறேன், எனக்கு வந்து நன்மை எது தீமை எது என்றத வந்து எனக்கு வந்து கிளியரா எனக்கு விளக்குங்க அப்படிங்கறத வந்து அவர் வந்து சொல்றாரு, அவர் கேட்கிறாரு அவர். அதுதான் இந்த ஸ்லோகம் 2.7 ஸ்லோகம். கார்பண்ய தோஷோபஹத ஸ்வபாவஹ பிரச்சாமி த்வாம் தர்ம சம்மூத சேதஹ யஸ்ரேயஸ்யான் நிஷ்சிதம் ப்ரூஹிதான்மே சிஷ்யதே தேஹாம் சாதிமாம் த்வம் பிரபன்னம். சோ நான் இப்போது என் கடமை பற்றி நான் என்ன கடமை செய்யணுங்கிறத வந்து எனக்கு ரொம்ப குழப்பத்துல இருக்கேன். நான் சோ ரொம்ப பலவீனமான மனசோட இருக்கிறேன். என்னால வந்து என்னுடைய சரீரம் வந்து நடுங்குகிறது. சோ அதனால என்னுடைய இயல்புகள் எல்லாம் இழந்து விட்டேன். நான் இந்த நிலையில இருக்கும்போது எனக்கு நல்லது கெட்டது எதுவுமே என்னால வந்து டிசைட் பண்றதுக்கு எனக்கு தெரியல. அதனால உங்ககிட்ட கேக்குறேன். சோ இப்ப நான் உன்னுடைய சீடன், நான் வந்து உன்கிட்ட சரண் அடைகிறேன், அருள் கூர்ந்து எனக்கு வந்து அந்த அறிவுரையை நீங்கள் கூற வேண்டும் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம அர்ஜுனன் வந்து கேட்கிறார். இந்த 2.1 to 2.10 வந்து அவருடைய பயம், அவருடைய கலக்கம், அவருடைய கன்ஃபியூஷனான ஸ்டேட்டஸ் எல்லாம் அவர் வந்து இன்னும் விவரமா பேசி அதுக்கான ஒரு பதில வந்து நான் கடைசியில நான் வந்து சரணாகதி, என்னால எந்த டிசிஷனும் எடுக்க முடியல, அதனால உங்ககிட்ட சரணடைகிறேன், நீ ஒரு குருவா இருந்த. அவர் வந்து இது யூனிவர்சல் மாஸ்டர், ஹி இஸ் அ குரு. எல்லாருக்குன்னா குரு வந்து நம்ம கிருஷ்ண பரமாத்மா தான். அவர்கிட்ட இருந்து வந்தவங்க தான் வந்து அந்த குரு பரம்பரை கூட. சோ அவர்கிட்டே வந்து இவர் வந்து சரணடைகிறார். அந்த சரணடையும் போது சோ இந்த கடினமான காலங்கள் எல்லாம் என்னால வந்து எப்படி எதிர்கொள்றதுன்ற சக்தி எனக்கு இல்லை, சோ நீ வந்து அந்த சக்தியை கொடுக்கணும்ன்றத வந்து அவர் வந்து கேட்கிறார். சோ அப்ப வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, இந்த பிக்சர் வந்து என்ன டிஃபைன் பண்றதுன்னாக்கா சோ ஒருத்தருடைய விசிபிலிட்டிய வந்து டிஃபைன் பண்ணுது, அவருடைய நாலேஜ் லெவல்ல வந்து டிஃபைன் பண்ணுது ஆக்சுவலி. சோ ஒரு சூரியன், இப்ப நான் வந்து இருட்டறையில இருக்கேன், நான் ஒரு அஞ்ஞானத்துல நான் வந்து உழன்று இருக்கும் போது எனக்கு அந்த ஞானத்தினுடைய ஒளி வந்து எனக்கு தெரியல, என்னுடைய அகக்கண்களுக்கு தெரியல. நான் வந்து அந்த அகக்கண்ணை வந்து திறக்கணும்னா சோ கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு, நீ வந்து இருட்டறையிலேயே உட்கார்ந்து இருந்தா உனக்கு வெளிச்சத்தினுடைய இது வந்து அனுபவம் தெரியாது. அதனால வந்து சூரியனுடைய ஒளிக்கதிர் எப்படி வந்து நிர்மலமா எல்லா இடத்துலயுமே வந்து
பரவி இருக்கிறதோ அது மாதிரி வந்து நீ வந்து இந்த ஞானத்தினுடைய ஒளியை வந்து நீ வந்து அடையணும்னா நீ வந்து ஃபுல் சரணடைஞ்சுதான் நீ வந்து இதை கேட்கணும். இந்த பகவத்கீதையில வந்து அவர் சொல்றது என்னன்னாக்கா சன்ஷைன் மூணு ஸ்டேட்டஸ் இருக்கு. ஒண்ணு வந்து பரபிரம்மம்ன்றது ஒரு ஸ்டேட்டஸ், ரெண்டாவது வந்து பரமாத்மான்றது இன்னொரு ஸ்டேட்டஸ், மூணாவது வந்து பகவான் என்ற ஒரு ஸ்டேட்டஸ் ஆக்சுவலி. ஸோ நீங்க அத்வைதம் துவைதம் பத்தி ஓரளவுக்கு எல்லாருக்கும் தெரிஞ்சிருக்கணும். ஸோ துவைதம் இஸ் லைக் நம்ம ஜீவாத்மாவும் பரமாத்மாவும் கலந்ததுதான் துவைதம்னு சொல்லுவாங்க. இது வைஷ்ணவர்களுடைய இது ஆக்சுவலி. அத்வைதம் இஸ் ஒன்லி அவங்க வந்து தே பிலீவ் இன் ஒன்லி த பிரம்மம், தட் இஸ் ரூபமற்ற ஒரு ஒளி. அதுதான் அவங்க வந்து ஞானத்தின் இதுவா எடுத்துக்கிறாங்க. பட் நாம இங்க பேச போறது டியூவாலிட்டி துவைதத்தை பத்தி தான் நம்ம பேச போறோம். நம்ம சோ நாம வந்து யாரு அப்படிங்கறது நமக்கு ஃபர்ஸ்ட் தெரியும். ஹூ ஆம் ஐ அப்படிங்கிறதுக்கு நமக்கு ஒரு கொஸ்டின், நாம் இந்த உடல் தானா அப்படிங்கறத வந்து நாம வந்து ஃபர்ஸ்ட் தெரிஞ்சுக்கணும். நம்ம வி ஆர் நாட் எ பாடி. சோ நாம வந்து ஒரு ஜீவ ஆத்மா. இந்த ஜீவாத்மா வந்து இந்த உடலோட ஒட்டி இருக்கிறவரையிலும் இது நாம வந்து உயிரோட வாழ்றோன்றதுக்கு அந்த கான்சியஸ்னஸ் வந்து அவ நமக்கு சொல்லுது. ஒன்ஸ் இந்த ஜீவாத்மா இந்த உடலை விட்டு போன பிறகு யாருமே இந்த பாடிக்கு வந்து அந்த சமயத்துல வந்து பேர் வச்சு சொல்ல மாட்டாங்க, டெட் பாடின்னு தான் சொல்லுவாங்க. ஸோ ஃபர்ஸ்ட் நாம யாருங்கிறத வந்து நம்ம தெரிஞ்சுக்கணும். ஸோ இததான் வந்து கிருஷ்ண பரமாத்மா சொல்றாரு. நீ கொல்றன்றது வந்து பீஷ்மரையோ துரோணாச்சாரியையோ கொல்லல நீ ஆக்சுவலி. சோ அவருங்க வந்து இந்த பாடியை விட்டு இன்னொரு பாடிக்கு போகிற ஒரு வழிதான் இது. நாம எப்படி டெய்லி குளிச்சுட்டு வேற துணி போட்டுக்கிறோமோ அதே மாதிரிதான் இந்த ஆத்மாவும் இந்த உடல்ல இருக்கிற வரைக்கும் இந்த உடலை வந்து ஒரு ஆடையா தான் தரிச்சிருக்கும். நாம இந்த உடலை விட்டு போன பிறகு நம்மளுடைய பாவ புண்ணிய கர்மங்கள் பிரகாரமே நாம அடுத்த ஜென்மம் வந்து எந்த ஸ்டேட்டஸ் எடுப்போமோ அந்த ஆத்மா அந்த பாடிக்குள்ளதான் அந்த ஜீவாத்மா வந்து நுழையும். சோ அது அனிமலா கூட இருக்கலாம், நம்ம இன்னொரு பிறப்புல வந்து நம்ம மனுஷ ரூபமாவும் இருக்கலாம். இல்லைன்னாக்கா நாம செஞ்ச புண்ணிய பாவ கர்மங்கள் வந்து நல்லதா இருந்தாக்கா நாம வந்து கடவுள்கிட்ட போய் சேர்றவுடைய பிராப்தமும் இருக்கலாம். சோ இது 3 ஸ்டேட்டஸ் தான். இது வந்து குணங்கள் பொறுத்தும் வருது. அதை வந்து நம்ம கம்மிங் சாப்டர்ஸ்ல நம்ம பார்ப்போம். நம்ம சத்வகுணம், ரஜோகுணம், தமஸ் குணம், இதை பத்தி எல்லாம் நம்ம வந்து வர சாப்டர்ஸ்ல எல்லாம் வரும். அது அப்ப நம்ம டிஸ்கஸ் பண்ணலாம். சோ இந்த பிரம்மம் தட் இஸ் அப்சல்யூட் ட்ரூத்னு சொல்லுவாங்க இங்கிலீஷ்ல. அப்புறம் வந்து பரமாத்மான்றது இப்ப வந்து பிரம்மம்ன்றது வந்து இருட்டறையில இருந்து நம்ம வந்து ஒரு சன் சைன் கீழே வந்து, அதாவது சூரிய ஒளி கதிர்கள் கீழே வந்து நிற்கும் போது அது எங்க எல்லா இடத்துலயும் பரவி இருக்கிறதோ அது மாதிரிதான் பிரம்மம் ரியலைசேஷன். ஒரு ஆத்மா வந்து அந்த பிரம்மம் ரியலைசேஷன் எப்போ வரும்னா அவங்க வந்து இந்த தெய்வீக வழிபாடு கடவுளுக்கு சரணடைஞ்சு எல்லாமே அவருடைய செயல் அப்படின்னு நினைச்சிட்டு போகும்போதே அந்த அவருக்கு சரணடைஞ்சு அந்த சர்வீஸ் செய்யும் போது அந்த சேவையை செய்யும் போதே அவளுக்கு அந்த ரியலைசேஷன், அதாவது புரிஞ்சுக்கிற தன்மை வந்து கடவுளை புரிஞ்சுக்கிற தன்மை வந்து அவங்களுக்கு கண்டிப்பா வரும். சோ அது வந்து நாம பண்ற சேவையில வருது. அதாவது கடவுளின் சேவை ஒண்ணு ஜபம் பண்றது, இன்னொன்னு வந்து அடுத்தவங்களுக்கு பிரசாதம் கடவுளுக்கு பிரசாதத்தை சமர்ப்பிச்சு அந்த பிரசாதத்தை எல்லாருக்கும் ஸ்வீகரிக்க கொடுக்கறது. சோ இந்த மாதிரி கடவுளினுடைய காரியங்கள் எல்லாமே நாம வந்து இன்வால்வ் ஆகும் போது நமக்கு அந்த பிரம்மத்தினுடைய அந்த நிலை வந்து நமக்கு கண்டிப்பா ரியலைசேஷன் வரும். அது தெரிய வருது நமக்கு ஆஸ் அ சோல். நாம அதை ரியலைஸ் பண்ணுவோம். பாடி வந்து அப்ப பாடிக்கு எதுவும் இம்பார்ட்டன்ஸ் இல்லையான்ட்டு நினைக்க கூடாது. ஒரு ஆத்ம நிலையை உணர்றதுக்கு இந்த பாடி வந்து இந்த கஷேத்திரம், இது ஒரு கஷேத்திரம் தான். கஷேத்ரஜ்ஞன் வந்து இந்த ஆத்மா வந்து ஒரு கஷேத்ரஜ்ஞன், ஜீவா வந்து ஒரு ஸ்ரேத்ரஜ்ஞன். சோ அதை ரியலைஸ் பண்றதுக்கு இந்த பாடி வந்து தேவை. இந்த ஸ்டேஜ்ல தான் நாம வந்து முக்தி அடையறதுக்கும் சரி, மோட்சம் அடையறதுக்கும் சரி, இல்ல மறுபிறப்பு எடுக்கிறதுக்கும் சரி, தட் இஸ் ரீபர்த் சைக்கிள்க்கும் வர்றதுக்கும் வந்து நாம பண்ண பாவ புண்ணிய காரியம் அக்கௌண்ட்ல தான் இது எல்லாமே வருது. இது வந்து சோல் வந்து ஆத்மா வந்து அது ஒரு ஷேப் கிடையாது. இட் டசன்ட் ஹேவ் எனி ஷேப். ஸோ இந்த ரியலைசேஷன், ஸோ
பகவானுடைய ரியலைசேஷன் எப்படின்னாக்கா ஃபர்ஸ்ட் வந்து சன்ஷைன் கீழே வரும்போது பரபிரம்மத்தினுடைய ரியலைசேஷன் வரும். செகண்ட் பரமாத்மா என்பது அந்த பிளானட், அது வந்து ஒரு சூரியனுடைய ஸ்தலம்ன்றத வந்து ரியலைஸ் பண்ற அந்த நெக்ஸ்ட் ஸ்பேஸ் அட்வான்ஸ் ஸ்டேஜுக்கு போகும் நம்ம. அப்போ அவரு பரமாத்மா என்ற ஒரு ரியலைசேஷன் வரும். அப்புறம் அந்த சூரியனுடைய பிளானட்குள்ளே என்டர் ஆகும் போது தட் இஸ் த பகவான் ரியலைசேஷன். அதாவது கடவுளுடைய வைகுண்டத்துக்கு ரீச் ஆகிற அந்த இது பார்த்துதான் வந்து நம்ம வந்து பகவான் ரியலைசேஷன் சொல்லுவாங்க. சோ ஒரு இறை அருள் அப்படின்னாக்கா அவருடைய இயல்புகள் என்ன? சோ அவருடைய இயல்புகள் சர்வஜனிட்டி, அதாவது இறை ஆண்மை, அவருக்கு பலம், புகழ், செல்வம், அறிவு மற்றும் சேஞ்ச் ஆகிறதுக்கான, அதாவது நம்ம வந்து ஒரு சுச்சுவேஷன்ல வந்து இது நல்லது கெட்டதை அனலைஸ் பண்ணி அது பிரகாரமே நம்ம வந்து நடைமுறைப்படுத்தணும் இல்லைங்களா? அந்த சேஞ்சஸ் ரினன்சியேஷன் சொல்லுவாங்க. நாம வந்து மாறுபடுவோம் அந்த சமயத்துல. சோ ஒரு ஃபேஸ்ல இருந்து இன்னொரு ஃபேஸுக்கு மாற அந்த ஸ்டேஜ் வந்து பகவான் இதெல்லாம் வந்து பகவானுடைய he possesses these attributes. இதெல்லாம் அப்பதான் வந்து இந்த பகவான்ன்றது வந்து சொல்ல முடியும். சோ இந்த ரெஃபரன்ஸ் வந்து விஷ்ணு புராணத்துல 6வது கேண்டோல 5வது அத்தியாயத்துல 47வது ஸ்லோகம்ல வந்து இந்த இது மேல கொடுத்திருக்கு. ஈஸ்வரஸ்ய சமக்ரஸ்ய விர்வஷ்ய யசஸ்ய ஷிர்வஹ ஞான வைராகியஸ்யோ சைவ ஷண்ணாக பாக இதிங்கனா. சோ இதெல்லாம் இந்த அவருடைய பொட்டன்சிஸ், அவருடைய இயல்புகள் என்னன்றத வந்து இந்த பர்டிகுலர் ஸ்லோகம்ல வந்து சொல்லியிருக்காங்க. இது ஒரு ரெஃபரன்ஸ்க்காக சொல்றது. நெக்ஸ்ட் ஸ்லோகம் வந்து நம்ம என்ன, யார், வாட் இஸ் எ சோல் அப்படிங்கறது வந்து பத்தி டீடைல்டா வந்து இந்த பகவத்கீதையில வந்து சொல்றது வந்து செகண்ட் சாப்டர்ல 11வது ஸ்லோகத்துல இருந்து 30வது ஸ்லோகம் வரைக்குமே வந்து விவரிக்கிறாங்க. சோ ஆத்மான்னா என்ன, ஆத்மா என்ன ரூபத்துல இருக்கு, சோ அது எப்படி ஒரு இதுல இருந்து இன்னொரு இதுக்கு போகிறதுக்காக அத பத்தியான ஸ்லோகங்கள் எல்லாம் வருது. அதுல முக்கியமான ஸ்லோகம் வந்து 1, 2 நாம இங்க போட்டிருக்கோம். இதெல்லாம் நீங்க மெமரைஸ் பண்றது நல்லது. ஆக்சுவலி தேஹினோ அஸ்மின் யதா தேஹே கௌமாரம் யவ்வனம் ஜரா ததா தேகானந்தரா பிராப்தி திராஸ் தத்ரானா முஹ்யதே. சோ தேகத்தை உடையவனின் உடல் சிறு வயது, நம்ம எப்போ பிறந்து சின்ன குழந்தையா இருந்து அதுக்கப்புறம் ஒரு பாலகனாகி அதுக்கப்புறம் ஒரு அதாவது மிடில் ஏஜ் வந்து அதுக்கப்புறம் வயதாகி அதுக்கப்புறம் மரணத்தை நாம் வந்து தழுவுறோம் இல்லைங்களா? அதே மாதிரிதான் இந்த ஆத்மா வந்து மரணத்தின் போது ஒவ்வொருடைய மரணத்தின் போதும் வேறு ஒரு உடலுக்கு மாறுகிறது. சோ அதை பார்த்து நம்ம வந்து தெரியக்கூடாது. சோ இப்போ வந்து பீஷ்மர் இறந்தாலும் சரி, துரோணாச்சாரியார் இறந்தாலும் சரி, அவங்களுடைய பாவ புண்ணிய பிரகாரம் அவர்கள் முக்தி அடையறதுக்கும் அதை மோட்சம் அடையறதுக்கும் வழி இருக்கு. இல்லைன்னா இன்னொரு ஜென்மம் வரும்போது இதை விட மேன்மையான ஒரு உடலை வந்து அவங்க தரிப்பாங்க. சோ அப்ப வந்து இன்னும் அவங்க நன்னிலை படைஞ்சு கடவுள் கிட்ட வந்து சேர்றதுக்கு நீ வந்து இது வந்து தெய்வ காரியம், இது வந்து நீ எடுத்து நடத்தணும்ன்றதுக்காக அவரு ஜஸ்டிஃபை பண்றாரு இந்த பர்டிகுலர் ஸ்லோகத்துல அவரு கிருஷ்ண பரமாத்மா. நெக்ஸ்ட் ஸ்லோகம் ஆல்சோ பாத்தீங்கன்னாக்கா மாத்ரா ஸ்பர்சாது கௌண்டேய சீதோஷ்ண சுக துக்கதாக ஆகமாப்யானு அனித்யஷ தாம் ஸ்திதி சாவ பாரதா. சோ நம்ம இப்போ ஒரு வருஷம் நம்ம கணக்கு எடுத்துக்கிட்டா கூட நமக்கு சூழ்நிலைகள் வின்டர் சீசன், சம்மர் சீசன், இந்த மாதிரி குளிர்காலம், மழைக்காலம், இலையுதிர் காலம், வெயிர் காலம், இந்த மாதிரி சீசன் மாதிரி எப்படி மாறி மாறி வருதோ அதே மாதிரிதான் ஒரு ஜீவனுடைய வாழ்க்கையிலும் வந்து கஷ்டங்கள், சுக துக்கம் எல்லாமே வந்து வந்துட்டு போகும். அதெல்லாம் வந்து நிரந்தரமான ஒரு இது கிடையாது, அதெல்லாம் டெம்பரவரி. சோ இது வந்து ஒரு மெட்டீரியல் வேர்ல்ட் அப்படின்னா பொருள் உலகம்னு சொல்லுவாங்க. சோ இந்த தேவ உலகத்தையும் பொருள் உலகத்தையும் வந்து ஆள்றவரு நம்ம விஷ்ணு, நம்ம நாராயணா. அவருடைய சொரூபத்துல நம்ம கிருஷ்ண பரமாத்மாவை நாம இந்த பகவத்கீதை மூலியமா நம்ம பேசுறோம் நம்ம. சோ அதனால
நம்ம கிருஷ்ணரை பத்தி பேசினாலும் சரி, விஷ்ணுவை பத்தி பேசினாலும் எல்லாம் ஒண்ணுதான். சோ இவர் இந்த ஸ்லோகம் மூலியமா என்ன சொல்றாரு, நீ எல்லாம் அறிஞ்சவன் தானே. சோ இந்த இதுல வந்து நீங்க காலத்தின் சூழ்நிலை எப்படி மாறினாலும் நீ வந்து கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் மகிழ்ச்சியையும் வந்து ஒரே விதமா எடுத்துட்டு போகிறதுக்கு நீ வந்து கத்துக்கணும். சகித்துக் கொள்வதற்காக யூ ஹாவ் டு டாலரேட். இது ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு ஸ்லோகம் 2.14. சோ ஒருத்தர் வந்து லைஃப்ல வந்து எந்த ஒரு சூழ்நிலையிலுமே வந்து ஸ்டேபிளா இருக்கணும், ஸ்டெபிலிட்டியா இருக்கணும். கஷ்டத்திலயும் சரி, கஷ்டத்துல ரொம்ப தோழவும் கூடாது, மகிழ்ச்சியால ஓவரா கொண்டாடவும் தேவையில்லை. ரெண்டையுமே வந்து நம்ம வந்து சமபாவமா பாவித்து நம்ம வந்து இத வந்து எடுத்துக்கிட்டு போகணும். அப்ப வந்து உன்னுடைய சென்ஸை வந்து நீ வந்து யூ ஆர் ஏபிள் டு பேலன்ஸ் பண்றதுக்கு நீ கத்துக்கிற அப்படிங்கறத வந்து டிஸ்டர்ப் இல்லாம இருக்கணும். ஒன்ஸ் நீ டிஸ்டர்ப் இல்லைன்னா ஆட்டோமேட்டிக்லி உன்னுடைய வேலையை வந்து கடவுளுடைய கைங்கரியமா எடுத்துக்கிட்டு நீ நடத்துறதுக்கான ஒரு வழி வந்து உனக்கு தைரியத்தை வந்து உங்களுக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து பகவான் சொல்றார். இந்த பர்டிகுலர் ஸ்லோகம் 13-14 ஸ்லோகம் ரொம்ப இம்பார்ட்டன்டான ஸ்லோகம். சோ இத வந்து நீங்க மனப்பாடம் பண்றது ரொம்ப நல்லது. சோ அடுத்த ஸ்லோகம் வந்து ஆத்மா வந்து எப்பவுமே இறக்குறது கிடையாது. அவன் வந்து ரொம்ப பழமையானவன். அவன் எப்பவுமே இஸ் an eternal. சோ எவர் பார்ன் எவர் எக்ஸிஸ்டிங். அவனை வந்து கொல்றாங்கன்றத நம்ம சொல்ல முடியாது. நம்ம கொல்றதுன்றது வந்து பாடியை தான் நம்ம கொல்றமே ஒழிய ஆத்மாவை நம்ம எப்பவுமே வந்து கொல்ல முடியாது. ஏன்னா அவன் இன்னொரு பிறப்பை வந்து எடுக்குவான், இல்லைன்னா கடவுள் கிட்ட போய் மோட்சம் அடைகிறான், இல்லைன்னா மறுபிறவி ரீபர்த் சைக்கிளுக்கு கண்டிப்பா வருவான். சோ அதே இந்த ஸ்லோகம் நா ஜாயதே மிருதயே வா கதாச்சின் நாயம் பூத்வா பவிதவான பூயஹா அஜோ நித்ய சாஸ்வதோ அயம் புராணோ நா ஹன்யதே அந்நியமான ஷரீரே. சோ அவனுக்கு பர்த்தும் கிடையாது, ஆத்மாவுக்கு எக்காலத்திலும் பிறப்போ இறப்போ கிடையாது. அவன் தோன்றியவனும் இல்லை, தோன்றுபவனும் இல்லை, தோன்றக்கூடியவனும் இல்லை. அவன் ஆல்ரெடி எக்ஸிஸ்டிங் பர்சனாலிட்டி. அவன் பிறப்பற்றவன், நித்தியமானவன், இன்றும் நிலைத்திருப்பவன், மிக பழையவனாவான். உடல் கொல்லப்படுவதால் அவன் கொல்லப்படுவதில்லை அப்படின்றதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய அர்த்தம். சோ இப்ப நாம இறந்தா கூட நம்மளுடைய ஆத்மா வந்து இறக்காது. நாம வந்து நம்மளுடைய புண்ணிய பாவ அக்கௌண்ட் பிரகாரம் நாம வந்து திரும்பி வருவதற்கானவோ இல்ல மோட்சம் அடைவதற்கான வழியோ இந்த இதுல கிடைக்கும். சோ அதுதான் ஆத்மாங்கிறது. நெக்ஸ்ட் ஸ்லோகம். நெக்ஸ்ட் இந்த சோல் அதை வந்து நம்ம கட் பண்ணவும் முடியாது. சோ இது ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர். இந்த ஸ்லோகங்கள் வந்து கம்பேஷன். சோ கருணையால அவன் வந்து போர் புரிய மாட்டேன்னு சொல்றதுக்கான ரீசனுக்கு எல்லாமே வந்து பகவான் ஸ்லோகம் நம்பர் 2.11 to 2.30 இந்த ஆத்மாவுடைய ரூபத்தையும் அதனுடைய ரீசன்ஸ், நீ ஏன் வந்து கொல்லக்கூடாதுன்றத நினைக்கிறதுக்கான வேலிட் பாயிண்ட்ஸையும் அவர் கொடுக்குறாரு. இந்த 19 ஸ்லோகங்கள் 20 ஸ்லோகங்களையும் நமக்கு கிடைக்குது. சோல் பத்தி அதாவது ஆத்மாவை பத்தி அவரு சொல்றார். ஆன்மாவை ஒருபோதும் எந்த ஆயுதத்தாலும் வெட்ட முடியாது. அவர் நெருப்பாலும் எரிக்கப்பட மாட்டார், தண்ணீராலும் ஈர்க்கப்படுவதில்லை, காற்றாலும் வாடுவதில்லை. நைனம் சிந்தாண்டி சாஸ்திராணி நைனம் தஹதி பாவகா நைனம் நா சைனம் கேதன் கெதே அபோ நா அஷ்யதோதி மாருதகா. சோ அத நம்ம வந்து கட் பண்ணவும் முடியாது, அத வந்து எரிக்கவும் முடியாது, அத வந்து நீரால வந்து ஈர்க்கவும் முடியாது, அத வந்து காற்றாலும் உலர்த்தப்படவும் முடியாது. சோ அப்படிப்பட்டதுதான் இந்த ஆத்மா என்றது. அது ஜீவாத்மாவா நம்ம உடல்ல வந்து பரமாத்மாவோட ஐக்கியமா இங்க இருக்குது. சோ இந்த ஹார்ட், இந்த ஹிருதயத்துல நமக்கு பரமாத்மாவும் ஜீவாத்மாவும் இருக்காங்க, 2 பேரும் இருக்காங்க. சோ உடல் வந்து எப்படி ஐடென்டிஃபை பண்ணுவோம்? நம்ம வந்து ஸ்ட்ரெஸ் இருக்கிறது, ஃப்ரஸ்ட்ரேஷன், டிப்ரெஷன், ஆங்ஸைட்டி, அதாவது பதற்றம், மனச்சோர்வு, விரக்தி, மன அழுத்தம், சூழ்நிலைக்கு ஏற்ற மாதிரி நம்மளுடைய சென்சஸ் எல்லாமே வந்து ஆக்டிவேட் ஆகுது. சென்ஸ் ஆக்டிவேட் ஆனா அக்கார்டிங்லி நம்மளுடைய பிஹேவியர் கூட வந்து
சேஞ்ச் ஆகுது. அதாவது நம்ம எப்படி ரியாக்ட் பண்றோம்ன்றத வந்து நமக்கு சேஞ்ச் ஆகுது. ஸோ நம்ம வந்து உடலுக்கு எப்படி நம்ம உணவு வந்து காலையில சிற்றுண்டி சாப்பிட்றோம், மத்தியானம் சாப்பாடு சாப்பிட்றோம், நைட்டு டின்னர் சாப்பிட்றோம், அது மாதிரி நம்ம ஆத்மாவுக்கு கூட நம்ம வந்து உணவு கொடுக்கணும். ஆத்மாவுக்கு உணவு எப்படி கொடுப்போம், யாராவது சொல்ல முடியுமா? ஒருத்தர் எந்த விதத்துல நம்ம வந்து உணவு கொடுக்கலாம்? நம்ம வந்து தியானம் பகவானுடைய கரெக்ட் பகவான சரணடைஞ்சு பகவானுடைய புகழ பாடி பகவான் வந்து நம்ம அவருக்கு கைங்கரியம் செய்யணும். ஹரே கிருஷ்ணா ஹரே கிருஷ்ணா. தேங்க்யூ தேங்க்யூ தேங்க்யூ. பாஸ் பண்ண அப்புறம் படிக்கலாம். எல்லாரும் மியூட் பண்ணுங்க தயவு செஞ்சு மியூட் பண்ணுங்க. ராதிகா இருக்கீங்களா? நீங்க கொஞ்சம் எல்லாத்தையும் மியூட் பண்றீங்களா? நான் ஸ்கிரீன் ஷேர் பண்ணதால எனக்கு ஆப்ஷன் வரல. ஹலோ சாரி ஹலோ 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 ஹலோ. ஸோ ஆத்மாவுக்கும் நம்ம வந்து உணவு கொடுக்கணும். யா ஸோ நாம் எப்பவுமே பட்னி போடக்கூடாது. ஆத்மாவுக்கு பட்னி போடக்கூடாது. அது எப்படி நம்ம வந்து உணவு கொடுக்க முடியும்? கடவுளுக்கு சேவை செய்யறதுனால நம்ம வந்து ஆத்மாவுக்கு உணவு வழங்கலாம். ஸோ இந்த ஆத்மா வந்து ஒரு டிரைவர் மாதிரி தான், ஓட்டுநர் மாதிரி. இந்த பாடி வந்து ஒரு வாகனம் மாதிரி நமக்கு. ஸோ இந்த வாகனத்தை நாம வந்து யூஸ் படுத்துறது இந்த ஆத்மாவால தான் நம்ம யூஸ் பண்ணணும். ஆத்மாவை வச்சு யூஸ் பண்றோம். ஸோ இந்த ஸ்லோகம் நோ என்ஜாய்மெண்ட்க்கு இப்போ ஒரு கம்பேஷன் மாத்திரமே இது வரைக்கும் பார்த்துருக்கோம் நம்ம. ஸோ அவர் சொன்ன ரீசன் எங்க ரிலேட்டிவ்ஸ்னால நான் வந்து அவங்கள கொல்றதுக்கு என்னால முடியாதுன்றதுக்காக பாசத்தின் பரிமாணால சொல்றாரு. அதுக்கு வந்து நீ அவங்கள கொல்லல, அவங்க வந்து வேற ரூபத்துல வருவாங்க. ஸோ நீங்க பாடியை தான் இது பண்ற, அதனால வந்து நீ வந்து அந்த கம்பேஷனை வந்து யூ ஹாவ் டு ஓவர் கம்ன்ட்டு சொல்றாரு அவரு. ஃபர்ஸ்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் அந்த 2.11 இருந்து 2.30 ஸ்லோகம் வரைக்கும் இருக்கு. நெக்ஸ்ட் கொஸ்டின் வந்து நோ என்ஜாய்மெண்ட். ஸோ அதாவது விளைவுகள், அதை பத்தி அவரு இது கொல்ல பிறகு என்ன ஆகுன்ற விளைவுகளை பத்தி பேசுறது. அதுக்கான ஆன்சர் வந்து 2.31 இருந்து 2.37 ஸ்லோகம்ஸ்ல பகவான் வந்து பேசுறாரு. ஆக்சுவலி அதுல 2 ஸ்லோகம் நம்ம வந்து எடுத்திருக்கோம், 36 and 37. 36 பார்க்கலாம். ஸோ இது வந்து 36 ஸ்லோகம். இந்த ஸ்லோகத்துல வந்து அவாஷ்ய வாதாஸ்மின் வாதாம்ஷ பாஹுன் வதிஷந்தி தாவஹிதஹ நிந்தந்தாஸ்தவ சாமர்த்தியம் ததோ துக்காத்தராம் மூகிம். ஸோ நாம எதிரிகளை வந்து கொல்றதுனால ஒண்ணு வந்து நாம வந்து நாம வந்து ஜெயிச்சோம்னாக்கா ராஜ்யம் வந்து நம்ம அரசாண்டு இங்க மீது இருக்கிறவங்களுக்கு வந்து தர்மத்தையும் ஞானத்தையும் போதிக்கிற சக்தியை வந்து நம்ம வந்து பண்ணலாம். ஏன்னா நீங்க இவங்கெல்லாம் வந்து தர்ம வழி வந்தவர்கள், அதனால உங்களால அந்த அறமற்ற செயல்கள் எல்லாம் நம்ம வந்து தவிர்க்கிறதுக்கான வழி எல்லாம் இருக்கு. ஸோ நீங்க வந்து தர்மத்தை போதிக்கும் போது அந்த வாரிசுகளை எல்லாம் நீங்க வந்து வழி நடத்தி செல்றதுக்கு உங்களுக்கு முடியும். அப்படி போர்ல வந்து நீங்க தோத்துட்டா கூட நீங்க வந்து மேல வந்து மேலுலகத்துக்கு செல்றதுக்கான வழியும் இருக்கு. ஸோ அதனால 2 ஆப்ஷன்ஸ் இருக்கு. இங்க வந்து நோ என்ஜாய்மெண்ட் சொல்றதுக்கான எந்த அறிகுறியுமே கிடையாது. ஏன்னா வந்து சோலை வந்து நீ எப்பயுமே கொல்ல போறது கிடையாது. அப்படி ஆத்மாவை நீ எப்பயும் கொல்லாதப்போ ஒண்ணு வந்து நீ ராஜ்யத்தை ஆளலாம், இல்லைனாக்கா அடுத்தவங்க ஆடினாக்கா நீ மேல் உலகத்துக்கு சென்று கடவுளுக்கான சேவைகளை செய்வதற்கான அவகாசம் உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறது வந்து அவர் சொல்றார். உங்கள் எதிரிகளை
36. One minute. Sorry. 37. No enjoyment. Hatho ya prapyashi swargam jitva va bhokshyase mahim tasmat yuttishta kaunteya yuddhaya krita nishyati. So நீ போர்க்களத்துல கொல்லப்பட்டு பரலோகம் போனா கூட பரலோகம் போலாம், இல்லைனாக்கா நீங்க பூமியை ராஜ்யத்தை வென்று அனுபவிப்பீர்கள் என்று உறுதியுடன் போராடுங்கள்னு சொல்லிட்டு அவர் சொல்றாரு. சோ இதுல வந்து நோ என்ஜாய்மெண்ட்கான ஆப்ஷன் எதுவும் கிடையாது. ஏன்னா எல்லாருமே வந்து யாரையுமே வந்து நீ வந்து உயிரை வந்து நீ கொல்லாதனால நீ வந்து பண்ணிதான் ஆகணும்ன்றதுக்காக அவரு சொல்ற ரீசன். அததான் இந்த சிம்பாலிக்கா வந்து இந்த பிக்சர் வந்து டிஃபைன் பண்ணுது. ஒண்ணு கிங்டம், அவர் அரசாழ்வார், இல்லைன்னா மேல் உலகங்களுக்கு செல்வார்கள், தேவர்களிடத்தில் செல்வார்கள் அப்படின்னு சொல்றாரு. அடுத்து வந்து ஆன்சர் 3, மூணாவது வந்து சின். சோ நீங்க ஒன்ஸ் நீங்க வந்து இது வந்து நீ சரண்டர் ஆயிட்ட, நீ இப்ப வந்து நான் சொல்றேன் கடவுள் டிவோஷனல் சர்வீஸ் தான் இது, நீ பண்றது வந்து ஒரு டிவோஷனல் சர்வீஸ். இட் இஸ் நாட் நீ உன்னுடைய ஆக்ஷன் நீ நினைக்க கூடாது. இதனுடைய பாவ புண்ணியத்தினுடைய இது வந்து அக்கௌண்ட் வந்து உன்னை சேராது. எப்பவுமே ஒரு எக்ஸ்பெக்டேஷன், அதாவது எதிர்பார்ப்போடு செய்யக்கூடிய அதனுடைய அவுட்கம்ஸ் ஃப்ரூட்டிவ் ஆக்ஷன்ஸ் மேல, அதாவது ஒரு செயல் செய்யறேன், இப்ப நான் வந்து என்னுடைய பிள்ளைய படிக்க வைக்கிறேன், நாளைக்கு என்னுடைய பிள்ளை வந்து என்ன வந்து கடைசி வரைக்கும் வச்சு காப்பாற்றணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனோட நான் வந்து அந்த காரியத்தை நான் செஞ்சேன்னா அது வந்து ஃப்ரூட்டிவ் ஆக்ஷன் மேல போறது. ஸோ ஐ எம் எக்ஸ்பெக்டிங் த அவுட்கம் வாட் ஐ ஹாவ் ரெண்டட் டு. நான் என் குழந்தைகளுக்கு பண்ணதை நான் வந்து அது என் கடமையா நான் நினைக்கல, அது என்னுடைய கடமை. அது நான் என்னுடைய குழந்தைகளை வளர்ப்பது என்னுடைய கடமை. அவர்களுக்கு செய்யும் செலவுகள் எல்லாமே அவரை ஒரு நல்ல பொசிஷன் கொண்டு வந்து விட வேண்டியது தாய் தந்தையான நம்மளுடைய கடமை அது. ஆனா அவங்க நாளைக்கு சம்பாரிச்சு அதை வந்து நம்ம கடைசி வரைக்கும் நம்மள வச்சு பார்க்கணும்ன்ற எக்ஸ்பெக்டேஷனோட செய்யறது வந்து அது தவறு. பார்க்க வேண்டிய தர்மம் வந்து அவங்க கையில விடணுமே ஒழிய நாம அதை வந்து நம்ம எடுத்துக்க கூடாது. சோ நாம ஃப்ரூட்டிவ் ஆக்ஷன் அவுட்கம்ஸ் வந்து நாம அதை எதிர்பார்த்து பண்ற எந்த செயலுமே வந்து நல்லது கிடையாது. அது அப்ப என்ன ஆகும்னாக்கா வில் பி பவுண்ட். நாம அந்த காரியத்தினுடைய அவுட்கம்ஸ் மேல இருக்கு, அதனுடைய பாவ புண்ணிய விளைவுகளுக்கு நாம வந்து லிங்க் ஆயிடுவோம். அதே நாம வந்து எந்த எக்ஸ்பெக்டேஷனும் இல்லாம இது என்னுடைய கடமை, என் பிள்ளைகளை நான் வளர்க்கிறேன், நான் இவர்களை நல்வழியாக வளர்த்து ஒரு நல்ல நிலைக்கு கொண்டு வந்து அவர்களை ஒரு ஃபேமிலியாக பண்றதுக்கு நான் செய்யற அந்த காரியம் வந்து இது என்னுடைய கடமை, தாய் தந்தை என்ற கடமை என்று செய்யற அந்த இது வந்து வித்தவுட் எனி எக்ஸ்பெக்டேஷன், எந்த எதிர்பார்ப்பு இல்லாம பண்றது, அது வந்து அதனால வரக்கூடிய பாவ புண்ணியங்கள் நமக்கு சேரவே சேராது. சோ எந்த ஒரு செயலுமே நம்ம வந்து எதிர்பார்ப்போட பண்ணக்கூடாது. அனைத்துமே நீ வந்து கடவுளின் இடத்தில் சரணாகதி அடைஞ்சு அவருடைய இதுக்காக நீ விட்டுறணும். எந்த ஒரு செயலுடைய அவுட்கம் வந்து பகவான் மேல வந்து நீ விடும்போது அத வந்து அதனுடைய பாவ புண்ணியத்தை வந்து நமக்கு வந்து சேராது. அதே மாதிரி இந்த போர் முனையிலும் நீ வந்து அதனுடைய அவுட்கம்மை பத்தி யோசிக்காம நான் சொல்றேன் அப்படிங்கறதுக்காக நீ பண்ணினா அதனுடைய பாவ புண்ணியத்தை வந்து உனக்கு வராதுங்கிறதுக்காக தான் வந்து இந்த ஸ்லோகம். அதுல உனக்கு கொஞ்சம் முன்னேற்றம் கூட வரும் அப்படிங்கிறத வந்து சொல்ற ஸ்லோகம் தான் இது. சோ த சின் ஆக்ட் சின்ஃபுல் ஆக்ட் கிடையாது, இது ஒரு டிவோஷனல் எனிதிங் டிவோஷனல் சர்வீஸ் பண்றது வந்து அது போர்முனையா இருந்தாலும் இப்ப நம்ம நாட்டுல கூட வந்து எல்லா நாட்டுலயுமே வந்து சோல்ஜர்ஸ் இருக்காங்க, அவங்களும் வந்து கொல்றதுதான் செய்யறாங்க. ஆனா அது வந்து அந்த பாவ புண்ணியம் வந்து அவங்களுக்கு சேராது, ஏன்னா அவங்க நாட்டுக்காக பாடுபடுறவங்க. சோ அது வந்து அது நாட்டுக்காக செய்யற அந்த தொண்டு வந்து அவங்க அக்கௌண்ட்டுக்கு வரவே வராது. சோ அதே மாதிரிதான் நீ வந்து இப்போ இது உன்னுடைய அக்கௌண்ட்டுக்கு வராது, நீ வந்து அது எல்லாமே வந்து கடவுளுடைய பாதத்துல இது சமர்ப்பிச்சுட்டு நீ பண்ணு அப்படிங்கறத வந்து சொல்ற ஸ்லோகம் தான் இது. நேஹா விகராம நாசோ பிரவத் பிரத்யவ்யா நா வித்யதே ஸ்வல்பம் அப்ய அஷ்ய தர்மஷ்ய திராயதே மகாதோ பயேத். ஸ்லோகம் நம்பர் 2.40. இந்த முயற்சியில வந்து உனக்கு எந்த இழப்புமே இல்லை, இந்த வழியில போனாக்கா உனக்கு முன்னேற்றம் தான் கிடைக்கும். ஏன்னா எல்லா ஆத்மாவும் ஃபைனலா வந்து கடவுள் கிட்ட போய் சேரணுங்கிறது தான். நம்ம எப்ப சேர்றோமோ அது வரைக்கும் நம்ம இந்த ரீபர்த் சைக்கிள் இருந்து நம்ம வெளியே வர முடியாது. ஸோ as long as now we are not reaching the Godhead, நாம வந்து வைகுண்டத்துக்கு போய் சேர அந்த இது ஆப்ஷன் வராத வரைக்கும் நாம பண்ண பாவ புண்ணிய காரிய பிரகாரம் நாம மனுஷ ரூபமோ இல்ல மிருக ரூபமோ நம்ம வந்து கண்டிப்பா எடுப்போம் நம்ம.
சோ இங்க இருக்கிற இந்த இது வந்து ஹனுமான் பண்ணது வந்து லங்கையை எரிச்சார். அது லங்கையை எரிச்சது வந்து ஒரு நீங்க இந்த கொஸ்டின் பிரகாரம் எடுத்துக்கிட்டா கூட நம்ம வந்து அது வந்து நிறைய அழிவுகளை தான் கொடுத்தது. சோ ஆனா அது வந்து அவர் கடவுளுக்காக செஞ்ச இது, அவரு ஸ்ரீ ராமபிரானுக்காக பண்ண அந்த இதுதான் வந்து, அதனால அது சின்ஃபுல் ஆக்ட் கிடையாதுங்கிறதுக்காக ஜஸ்டிபிகேஷன் தான் இது. சோ அதே மாதிரி இந்த தீபத்தினுடைய இது வந்து இது ஒரு கிருஷ்ண பரமாத்மானுடைய இதுல வந்து இந்த தீபம் எரிஞ்சிட்டு இருக்கும்போது அங்க ஏதோ பிளாஸ்ட் ஆகுற இந்த அந்த சூழ்நிலை ஸ்டோரி இருந்தது. அதை வந்து இந்த பிபிடில போட்டிருக்காங்க. ஒன்லி இத பிக்சர் தான் போட்டிருக்காங்க. இந்த மைஸ் இந்த எலி வந்து அந்த தீபத்தை இது பண்ண காப்பாற்றி அந்த இது அந்த பர்ன் ஆயிடுது அந்த எலியும். சோ இது கிருஷ்ண பரமாத்மனுடைய அருளால முக்தி அடையுதுங்கிறதுக்காக விவரிக்கிறது. இது ஒரு ஸ்டோரி. ஆக்சுவலி அது கிளாரிட்டி எனக்கு ஃபுல்லா தெரியாது. பட் இந்த இது மாத்திரம் ஸ்லோகம், இந்த பிக்சர் ஹனுமன் பிக்சர் மாத்திரமே இது பகவானுக்காக பண்ற ஒரு கைங்கரியம். சோ அதனால அழிவு இருந்தா கூட வந்து நம்ம வந்து நன்மையான இது, அது டிவோஷனல் சர்வீஸ்ல பண்ணதுனால அது வந்து சின்ஃபுல் ஆக்ட் கிடையாது. அதே மாதிரி வாலிய வந்து மறைந்திருந்து கொன்னது கூட வந்து சின்ஃபுல் ஆக்ட்ன்னு தான் சொல்லணும். ஆனா வந்து அது பகவானுக்காக பண்ணதுனால, ராமபிரானுக்காக பண்ணதுனால அது வந்து பாவத்தின் இதுல வந்து அக்கௌண்ட்டுக்கு வர்றது கிடையாது. சோ இது வந்து தேர்ட் கொஸ்டினுக்கு ஆன்சர் ஆக்சுவலி இந்த பர்டிகுலர் ஸ்லோகம். தேர்ட் கொஸ்டின் தட் இஸ் சின்ஃபுல் ஆக்ட்ஸ் வந்து பாவ விளைவுகள் பத்தி பேசுறது. ஸ்லோகம் நம்பர் 2.38 இருந்து 2.53 வரைக்கும் கவர் ஆகுது இந்த ஸ்லோகங்கள். ஸோ நெக்ஸ்ட் வந்து இன்டெசிஷன்ஸ். ஸோ இன்னும் நெக்ஸ்ட் அடுத்த இது வந்து என்ன, ஃபோர்த் ஒன் வந்து குடும்ப பாரம்பரியம் அழியறது, அதை பத்தி பேசுறது. அந்த ஸ்லோகம் வந்து ஈவன் தேர்ட் சாப்டர்ல கவர் ஆகிறதுனால நம்ம அப்போ அந்த இது நம்ம பார்க்கலாம். ஸோ ஃபுல் ஃபிளெஜா தட் இஸ் குடும்ப பாரம்பரியம் வந்து அழிக்கப்படுறதுன்றதுக்கு. இந்த ஃபிஃப்த் இன்டெசிஷன் வந்து நீ வந்து இது வந்து துரோணாச்சாரியார் வந்து அர்ஜுனனுக்கு வில் வித்தையை கற்றுக் கொடுக்கிற ஒரு பிக்சர். அவ்வளவுதான், இதுல எந்த இதுவும் இன்ஃபர்மேஷன் கிடையாது. ஸோ இன்டெசிஷன் பத்தி சொல்ற இந்த இதுதான். விவஸ்யாத்மிகா புத்தேர் ஏகேக குருநந்தனா பகுஷாகா ஹை அனந்தாஷ புத்ஹயோ விவஸ்யாயி நாம். ஸோ இது வந்து இன்டெசிஷன், நீ வந்து இப்போ வந்து டிசிஷன் எடுக்கணும், நீ இந்த இன்டெசிஷன்ல இருந்து நீ வெளியே வரணுங்கிறதுக்காக சொல்றதுதான் இந்த பர்டிகுலர் ஸ்லோகம். ஸோ ஆன்சர் ஃபார் திஸ். ஸோ பகவான் சொல்றாரு, நீ வந்து மனித உணர்வுகளுடைய விளைவுகளை பத்தி அதெல்லாம் வந்து அதெல்லாம் வந்து கைவிட்டு விடணும். ஆசைகள் இதெல்லாம் வந்து ஆசைகளுக்காக வழி வடுக்க கூடாது. அதை கைவிடுத்து நீ வந்து மனப்பூர்வமாக மனம் ஒத்து நீ வந்து கடவுளுக்கு சரணடைஞ்சி அந்த எந்த காரியத்தை நீ எடுத்து பண்றியோ அது வந்து தூய்மையானது, டிரான்சிடென்டல், ஆழ்நிலை நினைவில் இருப்பதாக கூறப்படுகிறது. டிரான்சிடென்டல் அப்படின்னு சொல்றாங்க, அந்த சுச்சுவேஷனை வந்து டிரான்சிடென்டல் சொல்றாங்க. அதுக்கான ஸ்லோகம் இது. ஸ்ரீ பகவான் உவாச்ச பிரஜாஹதி யதா காமம் சர்வான் பிரதா மனோகதான் ஆத்மன்யே ஏவாத்மனா துஷ்யதே சித பிரஜ்ஞாச தடோ சயேத். ஸோ நீ வந்து நிறைய கன்ஃபியூஷன்ஸ் வரும். சென்ஸ் டிசையர்ஸ், அதாவது நம்ம புலன்களுடைய ஆசைகள் எல்லாம் வந்து நமக்கு கண்டிப்பா எழும். ஆனா அதை வந்து நம்ம வந்து மைண்ட் வந்து கண்ட்ரோல் பண்ணி நம்ம வந்து urge to control, that is you need to control the actions of the mind, கண்ட்ரோல் பண்ணி பியூர் ஆத்மா பியூரா வந்து நம்ம வந்து கான்சியஸோட நம்ம வந்து கடவுளுடைய கைங்கரியம் வந்து பண்ணும்போது அதனுடைய இது வந்து நாம் வந்து டிரான்ஸ்ஜெண்டல் பாத்ல வந்து நம்ம முன்னேறதுக்கான வழியை வந்து உனக்கு கிடைக்கும் அப்படிங்கறது சொல்றது இந்த பர்டிகுலர் ஸ்லோகம். சோ நான் அப்படி செய்யாம நான் வந்து சென்ஸுக்காக தான், அதாவது என்னுடைய சென்சஸ் அப்படின்னா என்னுடைய புலன்கள் என்ன சொல்லுதோ அது பிரகாரம் ஆசையை வளர்த்தன்னு வச்சுக்கோ. அதை அடைய முடியலன்னா எனக்கு கோபம் வரும். அந்த கோபத்துல வந்து நமக்கு வந்து இந்த டெல்யூஷன், அதாவது மாயை என்ற இந்த இதுல வந்து நம்ம வந்து விழுவோம். அந்த மாயையில வந்து என்ன ஆகும்னா அவுட்கம் வந்து கலக்கம்,
நம்மளுடைய இன்டெலிஜென்ஸ் அதாவது புத்தி வந்து வேலை செய்யாது. அப்புறம் வந்து இன்டெலிஜென்ஸ் இல்லைனாக்கா நம்ம வந்து அகெயின் நம்ம வந்து இந்த பொருள் உலகத்துலதான் நம்ம வந்து உழன்றுட்டே இருப்போம் நம்ம. சோ நம்ம பேசிக்கா வந்து இந்த புலன்களுக்கு வந்து அடிமை ஆகக்கூடாது. புலன்களை நம் மனதால் கட்டுப்படுத்த வேண்டும். அத சொல்ற அந்த ஸ்லோகம் தான் இந்த அடுத்த 2 ஸ்லோகம். ஒரே ஸ்லோகம் இந்த 2.63. क्रोधात् भावति सम्मोह सम्मोहत स्मृति विभ्रमः स्मृति ब्रह्मासात् बुद्धिनाशो बुद्धिनाशात् प्रणश्यति. சோ நான் கோபத்திலிருந்து மாயை அதாவது ஆசை கோபம் இதுல இருந்து நமக்கு வந்து பயம் இது மறக்கிற தன்மை சோ இதெல்லாமே வருது. புத்தி வந்து வேலை செய்யாது. இன்டெலிஜென்ஸ் நமக்கு ஞானனுடைய இது இருக்காது. அப்போ நம்ம ஞானத்தை இழக்கும் போது ஆட்டோமேட்டிக்கா நம்ம வந்து இந்த மெட்டீரியல் இதுலயே வந்து உழன்றுட்டு இருப்போம் நம்ம. சோ அததான் இந்த ஒரு ஃப்ளோ சார்ட் மாதிரி இருக்குது. ஸோ ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் சென்சஸ் வந்து நம்ம வந்து அது டிஃப்ரெண்ட் இது இருக்கு. அது வந்து நெக்ஸ்ட் சாப்டர் ஆர் 1 or 2 சாப்டர்ஸ்ல வரும். அது டீடைல்ஸ் ஆஃப் த சென்சஸ் டைப்ஸ் ஆஃப் இது அப்ப நம்ம பார்க்கலாம். ஆனா வந்து சில இது வந்து நமக்கு ஹெல்த் இஷ்யூஸ் வர்றது. ஸோ அந்த மாதிரி தான் சிமிலர்லி ஆப்ஜெக்ட்ஸ் ஆஃப் த சென்சஸ். ஸோ கண்ணு ஒரு சென்ஸ் தான். பாக்குற இதுல வந்து நமக்கு ஒரு இது செய்யணும், அதுக்கு அடிமையாகிறது, சாப்பிடுற விஷயத்துல அடிமையாகிறது, செய்யற விதத்துல அடிமையாகிறது, மனசளவுல வந்து சில சிந்தனைகள்லாம் அடிமையாகிறது. ஸோ இந்த மாதிரி வந்து நிறைய சென்ஸ் ஆர்கன்ஸ் ரிலேட்டடா இருக்கிற அந்த இதுக்கு வந்து நம்ம அடிமை அட்டாச்மெண்ட் போகணும்னாக்கா அதுல இருந்து காமம் வந்து வருது. லஸ்ட் இஸ் காமம். அங்கிருந்து ஆங்கர் வருது. அதை அடைய முடியலன்னா ஆங்கர் வருது. அங்கிருந்து டெல்யூஷன், அங்க நமக்கு பயம், நம்மளால இயலாமை, அந்த இது கன்ஃபியூஷன் அந்த இதுல போகுது. ஸோ அதனால நம்மளுடைய இது இன்டெலிஜென்ஸ் போய் நம்மளால அந்த லாஸ் ஆஃப் இன்டெலிஜென்ஸ் வருது. அப்புறம் நம்ம விழுறோம். இந்த சேம் ஸ்லோகத்தினுடைய ஃப்ளோ சார்ட் ரெப்ரசன்டேஷன் தான் இந்த ஃப்ளோ. ஸோ இதுல இருந்து நம்ம வந்து வெளியே வரணும்ன்றது தான் அவர் சொல்றாரு. ஸோ இது ஓவரால் இந்த இது டேபிள் வந்து ஸோ ஃபர்ஸ்ட் சாப்டர்ல எப்படி நம்ம பார்த்தோமோ அதே மாதிரிதான் இது. இரக்கம் கம்பேஷனுக்காக வர ஸ்லோகங்கள் வந்து 2.11 to 30. ஸோ நாங்கள் உடல் அல்ல, அதாவது we are not a body, we are a soul அப்படிங்கறத தெரிஞ்சுக்கிறது தான் அந்த கம்பேஷனுக்கான ரிப்ளை. அதாவது பதில். 2வது இன்பம் இல்லை. ஸோ இந்த 2.31 இருந்து 2.37 ஏதாவது ஒண்ணு கிடைக்கும். ஒண்ணு ராஜ்யம் கிடைக்கும், இல்லைன்னா நீங்க சொர்க்க பதவிக்கு போவீங்க, அதாவது வைகுண்டத்துக்கு போவீங்கன்ற இதுதான் வந்து சொல்ற அந்த இது வந்து ஸ்லோகங்கள் வந்து 2.31 இருந்து 2.37. 3வது வந்து பாவ செயல்களின் பயம். அதாவது நாம வந்து போர்ல வந்து எல்லாரையும் கொல்றதுனால வர அந்த பாவ சுமையனுடைய பயம் வந்து அதுக்கு வந்து நீ இந்த செயலை வந்து நீ பக்தியோட நீ செய்யற டிவோஷனல் சர்வீஸா நினைச்சிட்டு செஞ்சீன்னா அந்த பாவத்தினுடைய விளைவு வந்து உனக்கு வராதுங்கிற சொல்ற ஸ்லோகங்கள் வந்து 2.33 to 33, 38 to 53. ஆಮೇಲೆ குடும்ப பாரம்பரியத்தை அழித்தல். இதுல வந்து டீடைல்டா வந்து நம்ம 3.24 தான் நம்ம பார்ப்போம். அத வர்ண சங்கரம், அதாவது ஃபர்ஸ்ட் சாப்டர்ல கூட பார்த்தோம். ஸோ வீட்டுல இருக்கிற எல்டர்லி பீப்புள் இவங்க எல்லாம் போன பிறகு பாத்தீங்கன்னா மிஞ்சி இருக்கிறது வந்து குழந்தைகளும் தாய்மார்களும் தான். ஸோ அந்த தாய்மார்கள் வந்து கலங்கப்படும் போது ஸோ அவங்க வந்து தேவையற்ற சந்ததியினர்களுக்கு வந்து இதை வழிவகுத்துக்குது. அந்த இதுக்காக தான் வந்து இந்த வர்ண சங்கரான்றது வந்து அந்த மீனிங் வந்து நம்ம அப்ப அந்த 3.34 வரும்போது நம்ம பார்க்கலாம். 24 வரும்போது சந்தேகத்துக்கு இடம், தட் இஸ் இது டிசிஷன் எடுக்க முடியாம இருக்கிறது. அதாவது அவங்க தீர்மானத்தை எடுக்க முடியாது. எந்த ஒரு காரியம் செய்யலனாலும் நாம தீர்மானம் எடுக்க வேண்டும். அந்த தீர்மானம் வந்து தர்மத்தின் பிரகாரமே இருக்க வேண்டும். சோ அத ஆனா அவனால அர்ஜுனனால டிசிஷன் எடுக்க முடியலன்றது சொல்றதுக்கான அந்த ஸ்லோகத்துக்குரிய விடை வந்து 2.41ல உறுதியாக ஆண்டவருக்கு சேவை செய்யுங்கள், ஆண்டவனுடைய சேவையை நினைச்சிட்டு செய்யற அந்த இதுக்கு வந்து டிசிஷன் எடுக்கிறதுக்கான இது வந்து சொல்ற ஸ்லோகம் தான் இந்த 2.41. Serve the God with that is டிட்டர்மினேஷன், ஃபுல் டிட்டர்மினேஷனோட நம்ம பண்ணணும். ஸோ இது வந்து செகண்ட் சாப்டர்னுடைய ஃபுல் ஃப்ளோ சார்ட்டு.
ஸோ இப்போ வந்து நீங்க என்ன கொஷின்ஸ் கேட்கலாம்னாலும் ஒருத்தரா நீங்க கேட்கலாம். ஹேண்ட் ரைஸ் பண்ணுங்க. ப்ளீஸ் ரைஸ் பண்ணிட்டு நாங்க கால் அவுட் பண்ண உடனே நீங்க கேட்கலாம். தேங்க்யூ ஸோ மச். டிவோட்டி கிருஷ்ணமூர்த்தி, நீங்க அன்மியூட் பண்ணிட்டு பேசலாம். ஹரே கிருஷ்ணா. ஹரே கிருஷ்ணா பிரபுஜி. வணக்கம் மேடம். இப்ப வந்து அர்ஜுனன் வந்து போர்க்காலத்துல நில குனிஞ்சு நிக்கிறாரு, கிருஷ்ணர் வந்து அவருக்கு உபதேசம் பண்றாரு. பட் அதே அர்ஜுனன் சின்ன பிள்ளையில இருந்து பெரிய வயசு வர பாடசாலையில படிச்சிருப்பாரு, பெரிய பெரிய முனிவர்கிட்ட படிச்சிருப்பாரு. எப்படி கலையில தேர்ந்துருவாரோ கல்வி இதுலயும் அவர் தேர்ந்தெடுப்பாரு. அவரோட தியானம் இருந்திருக்காரு, எல்லாம் இருந்திருக்க ஒருத்தருக்கு வாழ்ந்தா ராஜ்யம் கிடைக்கும், செத்தா சொர்க்கம் கிடைக்கும்ன்ற ஒரு அடிப்படையான விஷயம் தெரியல. அதை கிருஷ்ணர் உபயோகித்தாருன்னு ஒண்ணு சொல்றோம். அதுல எனக்கு கொஞ்சம் இது இருக்கு. ரெண்டாவது கருத்து வந்து நாட்டுக்கு மக்களுக்காக போர் புரிஞ்சு அது தப்பு இல்லைன்னு சொல்றோம். பட் இவங்க 5 பேர் இருக்கும்போது இவங்களுக்கு நாடே கிடையாது, வீடே கிடையாது. அந்த நாடே வீடே கிடையாதுன்ற ஒருத்தவங்க வந்து போர் புரியும் போது அப்படி ஒரு திங்கிங்கே வராது இல்ல. இப்ப நீங்க சொல்ற மாதிரி மக்களுக்காகவும் என் வீட்டுக்காகவும் சொந்தத்துக்காகவும் அடுத்தவங்க கூட போர் புரியுறது தப்பு. இவருக்கு எதுவுமே இல்ல, அது ஒண்ணு. அப்புறம் இன்னொரு உதாரணம் ஒண்ணு சொன்னீங்க, ஆஞ்சநேயர் வந்து இலங்கையில போய் அழிச்சாரு, அது வந்து ராமருக்காக செஞ்சனால அது தப்பு இல்லைன்ற மாதிரி. பட் கடவுளுக்காக ஒரு தப்பு செய்யறதா மத்தவங்க அழிக்கிறது தப்பு இல்லைன்ற மாதிரி கருத்து கிடையாது. இன்னொன்னு என்னன்னா, அதே ராவணனோட மனைவி மண்டோதரி வந்து ரொம்ப புண்ணியமானவங்கன்னு நம்மளே படிச்சிருக்கோம், ராமாயணத்துல படிச்சிருக்கோம். அதே மாதிரி மண்டோதரி மாதிரி அந்த லங்கையில வந்து 1000 பெண்களோ ஆண்களோ இருப்பாங்க. அது எல்லாமே பக்தி மார்க்கத்துல இருக்கவங்க தான் அங்க இருக்காங்க. அப்ப அழிச்சிரும், சாமிக்காக நம்ம போய் அழிச்சிருவோங்கிறது வந்து ஒரு தப்பான கருத்து தானே. ஆக்சுவலி சீதையை வந்து அவர் கவர்ந்துட்டு போனது தவறு இல்லைங்களா? அது 1 to 1. நீங்க அவர் வந்து ஒரு இண்டிவிஜுவல் பர்சன் இல்ல அவர் ஒரு இண்டிவிஜுவல் பர்சன்னா 1 to 1. அவர் ஒரு கண்ட்ரியவே ஒரு தேசத்தை ஆளக்கூடியவர். அதாவது பாவங்கள்லயே வந்து மன்னிக்க முடியாத பாவங்கள்ன்ட்டு ஒரு 4-5 இருக்கு. அதுல ஒண்ணு வந்து இன்னொருத்தருடைய மனைவியை கவர்ந்து செல்லுதல், அது மன்னிக்க முடியாதது. ஓகே, இதுக்கு நான் என்ன கடைசியில விளக்கம் கொடுக்கறேன். நீங்க ஃபர்ஸ்ட் சொன்னது ஃபர்ஸ்ட் क्वेश्चन கொஞ்சம் எனக்கு ரிப்பீட் பண்றீங்களா? அதுக்கு நான் என்னால விளக்கம் கொடுக்க முடியும். இப்ப சின்ன பிள்ளையில இருந்து கல்வி கலை எல்லாத்துலயுமே தேர்ச்சி பெற்றவங்க தான் பாண்டவர்கள். தியானமா இருக்கட்டும், அவங்கள படிப்பா